ஹாய், இன்னைக்கு இந்த ரெயின்போ பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது இந்த பீட்ஸு, ஹெட் பின், செயின், லாக், ஜம்ப்ரிங்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் ஜம்ப்ரிங்ஸ், டூல்ஸ், அதுக்கப்புறம் இந்த க்ரீன் லீவ்ஸ். முதல்ல இந்த செயின் அளந்து எடுக்கணும். நான் என்னோட கைக்கு சைஸ் தான் அளந்தெடுக்கிறேன். இதை இவ்வளோ எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நமக்கு ஹேங்கிங்ஸுக்காக விடணும். முதல்ல ஜம்ப்ரிங்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை லூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு லாக் எடுத்து போட்டுட்டு அதுக்கு இந்த செயினோட ஒரு எண்டில் போட்டு டைட் பண்ணி கொடுக்கணும். இனி ஹெட் பின் எடுக்கணும். அந்த ஹெட் பின் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பீட் எடுத்து அதுக்கு உள்பாகம் வழியாக கோர்த்து எடுக்கணும். இனி பிளேயர் யூஸ் பண்ணி அதை அப்படியே வளைச்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லாததை கட் பண்ணி மாட்டணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த செயினில் கொண்டு போய் அந்த செயினில் எண்டில் இருந்து 4வது லேயரில் நான் போட்டு கொடுக்குறேன். போட்டு அப்படியே டைட் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு சேர்த்து தேவைன்னா நீங்கள் சேர்த்தே போட்டு கொடுக்கலாம். நான் இந்த 4th லேயரில் தான் போட்டு கொடுக்குறேன். மறுபடியும் இதே மாதிரி தான் ஒரு பீட்ஸு கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்து இதே மாதிரி நான் முதல்ல இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன். இனி அது கழித்து 4வது லேயரில் அதோட ஆப்போசிட் சைடில் போட்டு கொடுத்து டைட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஜம்ப்ரிங்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஜம்ப்ரிங்ஸ் எடுத்து அதே மாதிரி தான் நம்ம அந்த 4வது லேயரில் தான் மாற்றி போடணும். நான் ஒரு முதல்ல இந்த பக்கம், அடுத்து அந்த பக்கம், மறுபடியும் இந்த பக்கத்தில் அப்படியே போட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் லீவ்ஸ் எடுத்து அதில் போட்டுட்டு அதை டைட் பண்ணி கொடுத்தா போதும். இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணி 2 பீட்ஸு அதுக்கப்புறம் க்ரீன் லீவ்ஸு அப்படியே லைனாக நீங்கள் எண்டு வரைக்கும் கோர்த்து கொடுக்கணும். ஹேங்கிங்ஸுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் விடணும். பார்த்தீங்களா, நான் அதில் கோர்த்து கொடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இனி நான் ஹேங்கிங்ஸ் போடுறேன். அதுக்காக முதல்ல ஹெட் பின் எடுக்கணும். ஹெட் பின் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பீடு அந்த ஹெட் பின்னில் கோர்த்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி கொடுத்து தேவையில்லாத கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சு அதை டைட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி 2 பீட்ஸ் நம்ம கோர்த்து டைட் பண்ணி எடுக்கணும். அப்படி கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய ஜம்ப்ரிங்ஸ் ஒன்று எடுத்து அப்படியே லூஸ் பண்ணதுக்கப்புறமா முதல்ல ஒரு பீடு, அதுக்கப்புறம் லீஃபு, மறுபடியும் ஒரு பீடு, அதுக்கப்புறம் லீஃபு அப்படியே போட்டு அதை அந்த செயினோட இன்னொரு பக்கம் எண்டில் கோர்த்து அதை அப்படியே டைட் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஹேங்கிங்ஸ் ரெடி. அப்படியே நமக்கு அழகான ப்ரேஸ்லெட் ரெடியாகி கிடச்சிருக்கு. இதோட கிட் இல்லைன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவையானதான் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இதே மாதிரி மேக்கிங் வீடியோ அதுக்கப்புறம் அந்த கிட்டு நான் போட்டு கொடுக்குறேன். அப்போ மேக்கிங் வீடியோ பார்த்து நீங்கள் படித்ததுக்கப்புறமா அந்த கிட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் யாருக்காவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.